Hi, welcome you to learn English. Long sentences, model sentences பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரி செய் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி மீனிங் இருக்கிற மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இஃப் யூ cannot pay the டியூ உங்களால் கட்ட முடியவில்லை என்றால், இஃப் யூ cannot pay the due through ஆன்லைன் மூலமாக உங்களால் அந்த டியூவை கட்ட முடியலைன்னா இந்த இடத்துல அந்த ஆல்டர்னேட்டிவ் வருது. அதாவது கட்ட முடியலைன்னா இன்ஃபார்ம் மீ, என்கிட்ட சொல்லுங்கள். ஐ வில் கோ டைரக்ட்லி டு தி ஆஃபீஸ், நான் டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு போய் கட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ். இஃப் யூ cannot pay the due through ஆன்லைன், இன்ஃபார்ம் மீ, ஐ வில் கோ டைரக்ட்லி டு தி ஆஃபீஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். Another long sentence. It is better to keep all your books there. உன்னுடைய புக்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வைக்கிறது நல்லது. It is better to keep all your books there. Otherwise, இல்லை என்றால் they misplace them. Misplace அப்படின்னா இடம் மாற்றி வைத்து விடுதல். They misplace them. If you want, you can take them with you. உனக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நீ விரும்பினா அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போகலாம். If you want, you can take them with you. It is better to keep all your books there. Otherwise, they misplace them. அவங்க இடம் மாற்றி வச்சுருவாங்க. If you want, you can take them with you. ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக, instead of going to office, instead of அப்படின்னாலே அதற்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம். instead of going to office, ஆஃபீஸ் போகிறதுக்கு பதிலாக you can send your requirements, உன்னுடைய தேவைகளை, you can send your requirements in an email, ஒரு இமெயிலில் உன்னுடைய தேவைகளை சென்ட் பண்ண முடியும், இன்ஃபார்ம் பண்ண முடியும். instead of going to office, ஆஃபீஸ் போகிறதுக்கு பதிலாக. we come by airways, நாங்கள் ஏர்வேஸ் அதாவது ஃப்ளைட்டில் வந்தோம். we come by airways because, ஏனென்றால் we do not have any ட்ரெயின் எதுவுமே இல்லை. go through the அவுட்லைனை நல்லா பாருங்கள், நல்லா ஸ்டடி பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். go through அப்படின்னா நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். go through the outline. if it is not clear, அது சரியாக இல்லைன்னா, அது கிளியராக இல்லைன்னா, if it is not clear, find some other source, வேறு ஏதாவது சோர்ஸை தேடுங்க. go through the outline. if it is not clear, find some other source. இந்த சென்டென்சஸில் பிகாஸ் அப்படிங்கிறது, தென் இஃப் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது இல்லைன்னா இது. the blanket is here, போர்வை இங்கே இருக்கிறது. the blanket is here. if it is not enough, இது பத்தலைன்னா get more from the ரிசப்ஷன்லேருந்து நிறையா வாங்கிக்கோங்க. the blanket is here. if it is not enough, get more from the reception. I fear that it would be difficult for me, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என நான் அஞ்சுகிறேன், பயப்படுறேன். I fear that it would be difficult for me, so I want to change my plan, அதனால் நான் என்னுடைய பிளானை சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன். I fear that it would be difficult for me, so I want to change my plan. I have booked 5 rooms because there are too many guests. நிறைய விருந்தினர்கள் இருப்பதால் I have booked 5 rooms, நான் 5 ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன். I have booked 5 rooms because there are too many guests. instead of drinking tea, டீ குடிக்கிறதுக்கு பதிலாக, instead of drinking tea, have coffee, காஃபி எடுத்துக்கோங்க. you can go to temple or beach, நீங்கள் டெம்பிள் போகலாம், இல்லை என்றால் பீச்சுக்கு போகலாம். both are near from here, ரெண்டுமே இங்கிருந்து பக்கம்தான். both are near from here. it is the shortest way, else you select the longest one. else அப்படின்னா இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். it is the shortest way, இதுதான் shortest way. இல்லை என்றால் you select the longest one, நீங்கள் லாங்கஸ்ட் அதாவது தூரமான பாதையை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. it is the shortest way, else you select the longest one. it is not fitting correctly, may I replace this, இது சரியாக பொருந்தவில்லை. it is not fitting correctly, may I replace this, இது ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது, நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா. I do not have time to come there, எனக்கு அங்கே வருவதற்கு நேரமில்லை. I do not have time to come there. can I meet you tomorrow, நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணலாமா. I do not have time to come there, can I meet you tomorrow. it is very difficult to carry, இதை
தூக்குவதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேரி. மேக் இட் இன்டு 2 பேக்ஸ். 2 பைகளில் பிரிங்க. மேக் இட் இன்டு 2 பேக்ஸ். we cannot walk. நம்மளால் வாக் பண்ண முடியல, நடக்க முடியல. hire a taxi to reach the place. ஒரு டாக்ஸி பிடிச்சிக்கிருவோம், வாடகைக்கு அமர்த்துவோம். hire, HIRE, hire a taxi அப்படின்னா டாக்ஸியை வாடகைக்கு அமர்த்துவோம். for every activity there is an alternate. so find out the easy way and execute. அதாவது ஒரு சென்டென்ஸை இல்லை ஒரு விஷயத்தை ஒரு சென்டென்ஸில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட் வே இருக்குது அதை சொல்கிறதுக்கு. ஓகே, அதை ட்ரை பண்ணுங்கள். வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸாக மாற்றலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஒரு சென்டென்ஸ் மூலமாக சொல்கிறதுக்கு மேலே இன்னொரு சென்டென்ஸ் டைப்பில் நம்மளால் சொல்ல முடியும். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன் வே நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா அனதர் வே ட்ரை பண்ணலாம். அனதர் வே மூலமாக, அதாவது அனதர் டைப் ஆஃப் சென்டென்ஸ் மூலமாக நம்மளால் நம்மளுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.